ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரிய புருஷர்கள் நமக்காக அவதரித்தவர்கள். ஜீவராசிகளை உய்விப்பதற்காக வந்தவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அதில் தலை சிறந்தவர் ராமானுஜர். ரொம்ப காருண்யம் மிக்கவர். அந்த காருண்யம் மிக்கவரை சேவிக்கிற பாக்கியம் திருக்குறள் பெண் பிள்ளைக்கு கிடைச்சது. அவர்கிட்ட சேவிச்சுட்டு 81 வாக்கியம் சொல்கிறா இல்லையா, அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 64வது வாக்கியம். அனந்தபுரம் புக்கேனும் ஆள வந்தாரே போலே. ஆள வந்தார். அவர் பிரபந்தத்தை மீட்டெடுத்த நாதமுனிகளோட பேரன், ஈஸ்வர முனிக்கு மகன். வீரநாராயணபுரத்தில் இப்போ சொல்கிறோம் இல்லையா காட்டுமன்னார் கோவில்னு, அங்கே கிபி 912ஆம் ஆண்டு ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தவர். நாதமுனியின் சீடர் தான் மணக்கால் நம்பிகள். அவர் தான் இவருக்கு யமுனை துறைவர்ங்கிற பெயரை சூட்டினார். மணக்கால் நம்பிக்கு பிறகு ஆச்சாரிய பட்டம் பெற்றவர் ஆள வந்தார், ராமானுஜரோட முதன்மையான குரு. இவர் சின்ன வயசுலேயே ரொம்ப வாக்குச்சாதுரியம் உள்ளவர், நல்ல பக்தி உள்ளவர். இவர் யமுனை சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடம் போனார் இல்லையா படிக்கிறதுக்கு. அந்த குரு பேர் மகாபாஷ்ய பட்டர். அவருக்கு அரசவையிலேருந்து ஒரு ஓலை வந்தது. அதில் மகாபாஷ்ய பட்டர் என்ன பண்ணணும், ஆக்கி ஆழ்வானோட வாதிட்டு வெல்லணும், ஜெயிக்கலைன்னா தோல்வி ஒப்புத்தண்டு கப்பம் கட்டணும்னு ஒரு ஓலை எழுதி அனுப்பிச்சார். அப்போ யமுனை துறைவன் சொன்னார், ஆச்சாரியர்கிட்ட குருக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்னு பொறுப்பு ஏற்றுண்டார். பல்லக்க ராஜாவை அனுப்பிச்சி வச்சார். அதில் யமுனை துறைவனை அழிச்சின்னு போயிட்டா. சொற்போர் ஆரம்பமாச்சு. இவர் தேஜஸை பார்த்தவொடனே ஆக்கி ஆழ்வான் நிச்சயமாக தோற்றுருவார், இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு அவளுக்கு அரசிக்கு தோணி போயிடுது. ஆனால் அவ்வளவு தேஜஸ் இவர். மன்னர் யமுனை துறைவன் ஜெயிச்சாக்க நான் நாட்டில் பாதியை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். அப்போ அரசி சொல்ல, தோத்துட்டா நான் பட்டத்தையே விட்டுட்டு பட்டத்து ராணிங்கிறதே வேண்டாம், எனக்கு சேடி பெண்ணாவே நான் அந்தப்புறத்தில் இருக்கேங்கிறார். ஆக்கியாழ்வான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இவர் சரியாக பதில் கொடுத்தார். இப்போ இவரோட முறை வந்தது. இவர் 3 கேள்வி தான் கேட்டார். பட் ஆக்கியாழ்வானால் பதில் சொல்ல முடியல, தோல்வி ஒப்புத்துண்டுட்டார். அப்போ ராஜா சொன்னபடி ராஜ்யத்தை பாதி கொடுத்துட்டார். அரசி அங்கேருந்து ஓடி வந்து இவரை கட்டிண்டு, நீர் எம்மை ஆள வந்தீரோ அப்படின்னு சொல்கிறா. அப்போலேருந்து அவருக்கு ஆள வந்தாருங்கிற பேர் வந்தது. அப்புறம் கொஞ்சம் பெரியவா போனோடனே இவர் ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருந்தார். அங்கேயே ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருந்தார். மணக்கால் நம்பி பார்த்தார். இவர் நாதமுனிகள் என்ன சொல்லியிருக்கார், இவரை தன்னோட சிஷ்யனாக ஏற்று நல்வழிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கார் இல்லையா. உடனே என்ன பண்ணார், ஒருத்தர் மூலமாக சமயக்காரன் மூலமாக தினம் தூதுவடை கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். அவர் யார் மூலமாக வருதுன்னு ஆள வந்தாருக்கு தெரியாது. 6 மாதம் சாட்டார். திடீர்னு ஒரு நாள் அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். உடனே ஆள வந்தார் கேட்டால், ஏன் இன்றைக்கி கீரை வரல அப்படின்னார். இல்லை ஒருத்தர் கொண்டு கொடுப்பாரே அவர் வரல அப்படின்னாராம். இப்படி 2 நாள் வரலன்னு உடனே அந்த ஆளை கூட்டுன்னு வா அப்படின்னார். பார்த்தா மணக்கால் நம்பி. அவர் சொல்கிறார், நீ வெளியில் வா, நான் உங்கள்கிட்ட உங்கள் தாத்தா ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்துக்கார், அதை கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிறார். உடனே இவருக்கு அதை என்ன பொக்கிஷன்னு பார்க்கணுன்னு ஆசை. அப்படியே கூட்டுன்னு போனால் வீரநாராயணபுரம் அந்த கோவிலை காமிச்சார். அந்த பக்தியில் அப்படியே மூழ்கிட்டார். ராஜ்யமே வேண்டான்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் கைகரியம் கோவில்லையே பண்ணின்னு இருந்தார். அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணார், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தார். அங்கே குறுகை காவலப்பன் ஒரு பெரிய யோகி. இவருக்கு யோக சாஸ்திரம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக இங்கே வந்தார். இவரும் நாதமுனியோட சிஷ்யன்தான் குறுகை காவலப்பன். அவர் ரொம்ப யோகினால் அவருக்கு கடவுளே பிரத்யட்சமாக அவர் கூட பேசுவார். அவர் என்ன பண்ணார், யோகத்தை ஒரு நாள் இருக்கும்போது அவர் தோளில் கையை வச்சு அழுத்தி இப்படி எட்டி பெருமாள் நாச்சார் பார்க்குற மாதிரி இருந்தது. அப்போ இவர் யாரோ நாதமுனி வம்சம் வந்திருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோகத்திலே தான் அவர் தெரிஞ்சுட்டார். அவளுக்கு சொட்டை குலம்னு பேர். சொட்டை குலத்து ஆட்கள் யாராவது வந்திருக்கார்களோ அப்படின்னு கேட்குறார். குறுகை காவலன் ஆச்சரிய சொன்ன உடனே ஆள வந்தாருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் சத்தம் போடாமல் தான் இங்கே வந்தார். அவர் யோகத்தில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மொள்ள சத்தம் போடாமல் போய் ஒரு குட்டி சுவர் இருந்தது, அது பின்னாடி தான் ஒளிஞ்சின்னு இருந்தார். இவர் பார்க்க சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் அவர் அது மாதிரி கேட்ட உடனே அவர் ஆச்சரியப்பட்டார். அப்போ அவர் வந்தார். எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். இல்லை, எப்பவும் பெருமாள் நாச்சார் என்ன தான் நான் சொல்கிறதான் கேட்டு என்னோடய யோகத்தை எனக்கே காட்சி கொடுத்துட்டுருப்பா. இன்றைக்கி என்னை கழுத்தை அமுக்கி எட்டி 2 பேரும் பார்த்தா அந்த மாதிரி செய்யணுமானா நாதமுனி வம்சத்தில் யாராவது வந்திருக்கணும்.
ஏன்னா அவர்கிட்ட தான் இவருக்கு ரொம்ப பக்தி பகவானுக்கு, ரொம்ப அபிமானம். உடனே அதான் நான் கேட்டேன், சொட்டை குலத்தார் யாரேன்னு வந்துருக்கிறீங்களான்னு கேட்டேன் அப்படின்னாராம். உடனே ஆளவந்தார் அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு யோக சாஸ்திரம் கற்றுக்கணுன்னு வந்திருக்கேன் அப்படின்னார். உடனே ஆளவந்தாருக்கு இவர் ஒரு பேப்பரில் ஒரு நாள் குறித்து கொடுத்துட்டார். அவர் ஒருத்தருக்கு தானே யோக சாஸ்திரமே தெரியும். ஸோ இவர்கிட்டே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் ஒரு தேதியை குறித்து கொடுத்துட்டார். அதை அவர் வாங்கிட்டு ஸ்ரீரங்கம் வந்துட்டார். ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தாரோட திருக்குமாரர், அவர் பெயர் ஆழ்வார் திருவரங்க அரையர். அவர் தினமும் பெருமாள் முன்னாடி நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரம் பாடி அபிநயம் பிடிப்பார். அந்த மாதிரி பண்ணுறவாளுக்கு பேர் அரையர் சுவாமிகள். அன்னைக்கு அவர் திருவாய்மொழியில் 10 2ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரம் பாடின்னு இருக்கார். கெடுமிடர் ஆய எல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக்கில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் கரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகர் புகுதும் இன்றே அப்படிங்கிற ஒரு பாசுரம். அதாவது கேசவா அப்படின்னு ஒரு தடவை அழைச்சாலே போகும், நம்ம பண்ண துன்பங்கள்லாம் போயிடும், யமதூதர்கள்லாம் கிட்டக்கே வரமாட்டா. அப்புறம் நச்சு பாம்பினை படுக்கையாக கொண்டுள்ள பகவான், அதாவது பாம்பின் மேலே படுத்துட்டு இருக்கார் இல்லையா அனந்தபுர பெருமாள். அந்த அனந்தபுரம் எப்படி இருக்கும்னா வண்டுகள் ஒலிக்கும் அகன்ற தடாகங்களை உடைய வயல்கள் சூழ்ந்த திருப்பதியே அப்படின்னு சொல்லுவாளாம். இன்றைக்கே அங்கே போகணும், அப்படி இருக்கிற அனந்தபுரத்தை இன்றே செல்வோம் அப்படின்னு அந்த பாசுரத்தில் வருது. அதாவது திருவனந்தபுரத்தில் போய் கைங்கரியம் பண்ணினா நம்முடைய பாவங்களை இந்த உலகத்திலே விட்டுட்டு பரமபதத்துக்கு போயிடலாம், அங்கே போய் பெருமாளுக்கு தொண்டு செய்யலாம் அப்படின்னு இந்த வார்த்தை வருது. அதுதான் அனந்தபுர நகர் புகுதும் இன்றேங்கிற வார்த்தையை 2 தடவை சொல்லிகிட்டே இருக்கார் அந்த திருக்குமாரர். சொல்லிவிட்டு இவரையே பார்க்குறார், ஆளவந்தாரையே பார்க்குறார். இவர் புரிஞ்சு போயிடுத்து, அந்த குறிப்பை அறிஞ்சுண்டு நம்ம பகவான் திருவனந்தபுரம் போகிறதுக்கு சங்கல்பிச்சிட்டார் அப்படின்னு நினச்சிண்டு உடனே தன் சிஷ்ய கோஷிகளை கூட்டுண்டு கிளம்பிடுறார். போகிறதுக்கு முன்னாடி தெய்வவாரி ஆண்டான ஸ்ரீரங்கத்திலே இருந்து இவரோட கைங்கரியத்தை பார்க்க சொல்லிவிட்டு அவர் திருவனந்தபுரம் போயிடுறார். திருவனந்தபுரத்தில் நிறைய நாள் தங்கி கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அங்கேயே இருக்கார். அப்புறம் ஒரு நாள் சரி நம்ம குறுகை காவலப்பன்கிட்ட போய் யோக சாஸ்திரம் கற்றுக்கணுமே அப்படின்னு கோவிலுக்கு வெளியில் வந்துட்டு அந்த சீட்டை எடுத்து பார்க்குறார். அந்த தேதி என்றைக்குன்னு பார்த்தா அது என்னைக்கு அவர் திறந்து பார்க்குறாரோ அந்த தேதி தான் குறுகை காவலப்பன் எழுதி கொடுத்த தேதி. இன்றைக்கி வாங்கோ அப்படின்னு எழுதி கொடுத்தார் இல்லையா, அந்த 2 தேதி பார்த்தா அன்றைக்கி இருக்குது. அடாடாடா, நம்ம இங்கேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகிறதுக்கு ரொம்ப நாளாகுமே, என்ன நடந்து தானே போகணும், அப்போல்லாம் நாளாகுமே, இருந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு கிளம்புறார். போனால் இவர் போகிறதுக்குள்ளே குறுகை காவலப்பன் பெருமாள் திருவடி அடைஞ்சு விட்டாங்கிற நியூஸ் தான் அவர் கிடச்சிது. ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா யோக சாஸ்திரம் அப்படியே விட்டு போயிடுத்து, அதுக்கப்புறம் கற்றுத்தரவாளே இல்லை. இதைத்தான் திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்கிறா. ஆளவந்தார் எப்படி சிஷ்யர் சொன்ன உடனே கேட்டார். சின்ன வயசில் தன்னோட குருக்காக உடனே போய் வாதிட்டு வென்றார். அப்புறம் கோவிலில் திருக்குமாரர் சொன்ன உடனே கிளம்பி திருவனந்தபுரம் போனார். இப்படி ஒன்றொன்றும் ஆச்சாரியர்கள் சொல்லியாச்சுன்னா உடனே கேட்கணுங்கிறத தெரிஞ்சுண்டு அனந்தபுரம் புக்கேனும் ஆளவந்தாரை போலே அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த மாதிரி உடனே எனக்கு குறிப்பறிஞ்சு செய்ய தெரியலையே, நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடாதா, வைத்தமானதி பெருமாளுக்கு அவர் எனக்கு ஒரு கட்டளை இட்டுருந்தா அந்த மற்ற கைங்கரியம் பண்ண மாட்டேன்னா, அதெல்லாம் தெரியாமல் என்னுடைய வறுமையை பெருசாக நினச்சிட்டு இந்த ஊரை விட்டு போகிறேங்கிறேனே, ஏன்னா நான் அறிவிலி, அதுதான் எனக்கு உண்மை தெரிய மாட்டேங்கிறதேன்னு யார்கிட்ட சொல்லின்னு இருக்கா? ஆளவந்தாரை முதன்மையாக குருவாக அடைஞ்ச ராமானுஜர்கிட்ட சொல்லின்னு இருக்கா. ராமானுஜர் அப்படியே அவர் சொல்ல அந்த பழைய நினைவுகளை அப்படியே கொண்டு அனுபவித்து கேட்டுருக்கார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கைங்கரியம் பண்ணணும் பகவானுக்கு, இன்றைக்கி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா உடனே கிளம்பிடணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போகக்கூடாது. ஏன்னா பகவத் கைங்கரியம் தான் ரொம்ப பிரதானம். அவருக்கு சேவை செஞ்சால் நம்முடைய பாவங்களை இந்த உலகத்தையே நம்ம அழிச்சிட்டு பரமபதம் போக முடியும். அதைத்தான் நம்ம இந்த வாக்கியத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்.